ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்என் டாக்ஸ். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் முத்துவை கோவப்படுத்துறதுக்கு ஸ்ருதி அம்மா செட் பண்ண 2 ஆளுங்களும் வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க பண்ண வேலையால் முத்து கோவப்படலைங்க, ஸ்ருதி அம்மா தான் கோவப்பட்டாங்க. அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்ருதி 2 பேர் மாலையும் வாங்கி போட்டுக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி விஜய் வந்து அண்ணாமலை கிட்ட வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து மீனாவும் இருக்காங்க. மீனாவை தான் விஜய்க்கு பிடிக்காது இல்லையா? ஸோ ஜாட மாடையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குணம்லாம் பெரிய இடத்துலேருந்து வர பொண்ணுங்கிட்ட தான் இருக்கும், ஒன்றும் இல்லாத வீட்டில் வரவங்ககிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம அண்ணாமலை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அண்ணாமலை விடுவாரா? அவர் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாரு. எந்த மாதிரி இடத்துலேருந்து வரோன்னு முக்கியம் இல்லை, எப்படி நடந்துக்கிறோம், எப்படி வளர்ந்துருக்காங்க அதை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு முதல் உதாரணமே நம்ம மீனா தான். இப்போ அந்த பொண்ணு அதை பார்த்து கற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லி மீனா விட்டு கொடுக்காம பேசிடுறாரு. உடனே விஜயாவுக்கு பொறுக்கலை. வா நம்ம போய் ரோஹிணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்வதியை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே ரோஹிணி கிட்ட போயிட்டு ஏன் உங்கள் அப்பா இன்னும் வரல, எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி வந்து இப்போ கூட கால் பண்ண ஆண்டி, நாட் ரீச்சபிள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு கோவம் வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டே இருக்க, அவர் வருவாரா இல்லையா, நான் வேற எல்லாட்டையும் வேற சொல்லிட்டேன் வேற, அவர் வரலன்னா எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி அவர் கிளம்பிட்டாரு, கண்டிப்பாக வந்துடுவார், ஃப்ளைட்டில் இருப்பார், அதனால தான் நாட் ரீச்சபிள் வருது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதை தமிழ் முன்னாடியே சொன்னேன், ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் அப்பா ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு, வரவும் மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க. உடனே ரோகிணி போட்டிருக்க நகையை பார்க்குறாங்க. ஏன் இவ்வளோ கம்மி நகை போட்டிருக்க, அங்கே ஸ்ருதி நிறைய போட்டிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி சரி உங்க அப்பா தான் நிறைய கொண்டு வருவார்ல, அது வந்ததுக்கு அப்புறம் நீ போட்டுக்கோ, இப்போதைக்கு இந்த நகையை போட்டுக்கோ சொல்லி அவங்க கழுத்துல ஒரு நகையை கழட்டி கொடுக்குறாங்க. ரோஹிணி அந்த நகையை வாங்கி போட்டுட்டாங்க. விஜயாவும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீ செட் பண்ணாலும் எப்போ தான் வருவான் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஆளும் வந்துட்டார். உடனே முத்துவை கை காமிச்சு விட்டுட்டாங்க. அவரை எப்படியாவது குடிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த ஆளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா? இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னா, சுதா செட் பண்ண 2 ஆளுங்களும் வந்துட்டாங்க. அதில் ஒரு ஆள் என்ன பண்ணார்னா, வேணுன்ட்டே ஃபோன் பேசிட்டே முத்தோட காலை போட்டு நல்லா மிதிக்கிறாரு. முத்துக்கு வலி தாங்க முடியல. முத்துவும் பொறுமையாக கால் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியவே இல்லை. அவர் நல்லா போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு. முத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அந்த சவுண்டை கேட்டு அவர் காலை எடுத்துடுறாரு. மீனா அவர் கால் மிதிச்சதை இப்போ தான் கவனிக்கிறாங்க. மீனாவுக்கு கோவம் வந்துருச்சுங்க. அவங்க பாட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முத்து என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டாப் பண்ணிட்டாரு. அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு. மீனா கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு கோவமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் பாட்டு கோவப்பட்டு ஏதாவது சொல்லிட்டேன்னா அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அமைதியாக இருக்கிறதே நல்லதுன்னு முத்து சொல்கிறாரு. இப்போ தாங்க ஒரு காமெடியே நடந்துச்சு. ஸ்ருதி அம்மா வந்து கோவமாக அந்த ஆளை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ ஒழுங்காக மிதிச்சியா, அவனுக்கு ஏன் கோவமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேடம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா, இப்படி தான் மிதிச்ச சொல்லி மிதிச்சு காமிச்சிட்டாரு. உடனே அவங்களுக்கு வலி தாங்க முடியல. கோவத்தில் பல்லாரும் ஒரு அறை விட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவியோ தெரியாது, இன்னைக்கு முத்து கண்டிப்பாக கோவப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு ஆள் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணாலும் நம்ம ஆள் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வேலையும் நடக்காதுங்க. நாளைக்கு என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.